உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரதர் நம்மளுக்கு ஆன்சர் தெரியல, நம்ம கெஸ் பண்ணலாமான்னு சொல்றீங்க. நிச்சயமாக நீங்க கெஸ் பண்ணலாம். ஸோ ಅನೇಕ ವ್ಯೂವರ್ಸ್ ತುಂಬ ವ್ಯೂವರ್ಸ್ ಕಾಲ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ನಾನು ತಪ್ಪಾದ ಆನ್ಸರ್ ಹೇಳಿಬಿಟ್ರೆ ಹೆಂಗೆ ನಾವು ಮಾಡೋದು ಅಂತ. ನಿಜವಾಗ್ಲೂ ತಪ್ಪಾದ ಆನ್ಸರ್, ಸರಿಯಾದ ಆನ್ಸರ್ ನಮ್ಮ ಶೋ ಅಲ್ಲಿ ಇವತ್ತು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಿಮಗೆ ಆನ್ಸರ್ ಗೊತ್ತಿದ್ರೆ ನೀವು ಆನ್ಸರ್ ಹೇಳ್ಬೋದು, ಇಲ್ಲದ್ರೆ ಆನ್ಸರ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸೊ ಈ 4 ಆಪ್ಷನ್ ನಾವು ಏನೋ ಇಂಕಿ ಪಿಂಕಿ ಪೊಂಕಿ ಹಾಕಿ ಚೂಸ್ ಮಾಡಿದೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನೀವು ಕಾಲ್ ಮಾಡಬಹುದು. ನೀವು ಕಾಲ್ ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂಥ ನಂಬರ್ ನಿಮ್ಮ ಟಿವಿಲಿ ರೈಟ್ ಟೈಮ್ ಸೆಟ್ ಟೆಲಿಕಾಸ್ಟ್ ಆಗ್ತಿರುತ್ತೆ 7353277000. சரிங்களா? எல்லாரும் உங்க ஃபோன் வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏதோ காலேஜ் இன்னும் மட்டும் எதுவுமே வரல, யோசிச்சுட்டே இருங்க. ப்ராபபிளி இந்த கேள்வி நம்ம எங்கே பார்த்துட்டு போனாக்கா, when we are studying 8th standard 9th standard படிக்கும் போது நம்ம ஜென்ரல் நாலேஜ் ஜிகே புக்கில் வந்திருக்கோம் இல்லைங்களா. ஃபாஸ்டஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப வேகமாக எழுதுறவங்க இல்லைங்களா. வேகமாக எப்படி எழுதுறாங்கன்னா நிறைய அப்ரிவேஷன் எழுதிட்டு நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் நிறைய சிம்பிள்ஸ் வச்சுட்டு இவங்க வேகமாக எழுதுறவங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு ரேண்டமாக சூஸ் பண்ணுற பிரதர்ன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாகவே நீங்கள் கால் பண்ணணும். சரிங்களா? உங்கள் கால்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அநேக நேரத்தில் பிரதர் ராங்கான ஆன்சர் சொல்லிட்டு அப்படி பிரதர் கவலைப்படாதீங்க, நீங்கள் கால் பண்ணுங்கள், ரேண்டமாக கெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விருப்பமான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் ப்ளே பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு குட்டி பிரேக், ஒரு சின்ன ஆட் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லைஃப் டிவி 2011ஆம் ஆண்டு டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் 65 தேசங்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 வீடுகள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். அநேக இடங்களுக்கு சபையால் செல்ல முடியாது. அநேக இடங்களுக்கு நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த லைஃப் டிவி மூலமாய் எங்களால் தொடப்படக்கூடாது முடியாத வீடுகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால தொடப்படுகிறது. எல்லாரும் ஆலயத்திற்கு வர முடியாது, ஏனென்றால் அவர்கள் வித்தியாச மதங்களை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு லைஃப் டிவி மூலமாய் சுவிசேஷத்தை சொல்லவும், அவர்கள் வீடுகளில் துதி பாடல்களை கேட்கவும் இந்த லைஃப் டிவி மிகவும் ஒரு நங்கூரமாய் இருக்கின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு பணம் தேவை. இந்த லைஃப் டிவி ஒரு மாதத்திற்கு மாத்திரம் 30 லட்சம் அவர்கள் செலவழிக்கிறார்கள். யாருமே அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் தேவன் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைத்து டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் துணிகரமாக செய்கிற இந்த ஊழியத்திற்கு நீங்களும் ஒரு பங்காளராய் மாற முடியும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்திற்காக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் போக முடியாத இடங்களுக்கு லைஃப் டிவி போய் சுவிசேஷத்தை சொல்லும். மறக்க வேண்டாம், நான் ஒரு நம்பர் உங்களுக்கு தருகிறேன். அதன் மூலமாய் நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன் பே அதில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். 77 60 74 75 95 77 60 74 75 95. இந்த போன் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பேயோ போன் பேயோ நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கிற பணத்தின் மூலமாய் யோசித்து பாருங்கள், 1,50,000 வீடுகள் தொடப்படுகிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இதை பார்த்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த டெலிவிஷன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். வெல்கம் பேக் லைஃப் டிவி வியூவர்ஸ். ஒரு சூப்பரான ஒரு ஆட் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம பாஸ்டர் பால் தாங்க பேசியிருப்பாரு. சரிங்களா? நம்ம கேள்வி பார்த்தோம். நம்ம கால் லைன்ல இருக்காங்க. ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹலோ ஹலோ சிஸ்டர், பிரைஸ் லார்ட்.
அண்ணா. சிஸ்டர் சொல்லுங்க உங்க பேர் எங்க இருந்து கால் பண்ணி? சோபனா சிஸ்டருங்களா? ஆமாங்க அண்ணா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி சிஸ்டர் உங்ககிட்ட. உடம்பு சரியில்லைண்ணா. உடம்பு சரி. சரி, क्वेश्चन பாத்தீங்களா சிஸ்டர் டிவில? பாத்தேங்கண்ணா. ஆமாங்களா? சோ என்ன ஆப்ஷன் இருக்கலாம்? சோ யாரா இருக்கலாம்? இன்னொரு டைம் காமிங்கண்ணா. சரி, இன்னொரு டைம் உங்க டிவி நீங்க டிவி எப்படி சொல்றீங்க? படிச்சீங்களா இல்ல எப்படி கெஸ் பண்றீங்களா சிஸ்டர்? அண்ணா இல்ல கெஸ் பண்ணேன்னா. கெஸ் பண்ணீங்களா? சோ ஆப்ஷன் ஏ டாக்டர் ஜிடி பிஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? கெஸ் பண்ணீங்க, சூப்பரா கெஸ் பண்ணீங்க. சரிங்களா சிஸ்டர்? நிகழ்ச்சி பார்த்து கொண்டே இருங்க, உங்களுக்கான சூப்பரான பாடல் நம்ம ப்ளே பண்றோம். சரிங்களா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. தேங்க் யூ சிஸ்டர். நிச்சயமா உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற உடம்பு சரியாதெல்லாம் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறோம். சரிங்களா? ஓகேண்ணா. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ so much. தேங்க் யூ. ஸோ நம்ம சோபனா சிஸ்டர் அதி கோல்ட்மேன்ஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அருமையாக பேசினாங்க இல்லைங்களா? பிரதர் கெஸ் தான் பிரதர் பண்ணோன்னு சொன்னாங்க. ஸோ நிஜமாவே கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்டர் ஜிடி பெஸ்ட் வாஸ் த ரைட் ஆன்சர் இல்லைங்களா? அவர் தான் வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் ரைட்டர்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஷார்ட் ஹேண்ட் ரைட்னா குட்டி கை நினைச்சுக்காதீங்க வியூவர்ஸ். ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங்னா they use more kind of symbols, abbreviations and everything இல்லைங்களா? ஸோ நம்ம இரண்டாவது கேள்வி நம்ம நிகழ்ச்சியில் உங்க டிவி ஸ்கிரீன்ல இதோ தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லைங்களா? First human heart transplant operation conducted by Dr. Christine Banner on Lewis was conducted in. உங்களுக்கு 4 ஆப்ஷன் டெலிகாஸ்ட் ஆகப்படும். ஆப்ஷன் ஏ 1967, ஆப்ஷன் பி 1968, ஆப்ஷன் சி 1958, ஆப்ஷன் டி 1922. அந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு டிவி ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆட் வரும்போது அநேக பேர் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க இல்லைங்களா? ஸோ நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம் பிரதர், நம்ம தெரிஞ்சிருக்கிறத ஆன்சர் கால் பண்ண முடியல. ஸோ நிச்சயமாகவே நீங்கள் நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஹார்ட் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான். ஸோ அது எந்த வருஷத்தில் ஆச்சு? கண்டிப்பாக இந்தியாவில் நடக்கலை இல்லைங்களா? இட் இஸ் ஹேப்பன் இன் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ நடக்கும் போது அது எந்த வருஷம் ஆச்சு? உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கப்படும். ஆப்ஷன் ஏ 1967, 1968, 1958, 1922. நம்ம காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க உங்க பேர் எங்கிட்ட இருந்து கால் பண்றீங்க? சார்ல்ஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நம்ம கேள்வி பாத்தீங்களா ஷோல டிவில? சோ எந்த ஆப்ஷன் இருக்கலாம்? 1968ங்களா? ஆமாண்ணா. சோ எப்படி சொல்றீங்க? கெஸ் பண்றீங்களா இல்ல நீங்க எங்கயாச்சும் படிச்சீங்க? எப்படி சார்ல்ஸ் கெஸ் பண்ணீங்க? ஆனா 1968 is a wrong answer. சரிங்களா? நிகழ்ச்சி பார்த்து கொண்டே இருங்க, கரெக்டான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? Thank you, bye. ஸோ நம்ம தம்பி ட்ரை பண்ணாங்க, கால் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க இல்லைங்களா? ரொம்ப உற்சாகமாக ப்ரைஸ் தி லார்ட் அம்மான்னு சொன்னாங்க. ஸோ தம்பி வந்துட்டு ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் கூட கெஸ் பண்ணாங்க. ஸோ வியூவர்ஸ், ஆப்ஷன் பி வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் ஆப்ஷன் பி வந்துட்டு இல்லை. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இட்ஸ் அ ராங் ஆன்சர். 1968 இல்லை. ஸோ என்ன சொல்லுவேன்னா அதுக்குன்னா முன்னாடி ஒரு வருஷம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 1967, ஆப்ஷன் பி 1958 and option D 1922. உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நான் சொல்ல இல்லைங்களா? ஸோ ஒரு இருதயம் எடுத்துட்டு இன்னொருத்தர்கிட்ட போடுறது. சப்போஸ் அந்த இருதயம் எடுக்கிறாங்களே அந்த பாடி வந்துட்டு ஒரு மறைத்த ஒரு பாடியாக இருக்கலாம் இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது. ஸோ இந்த எந்த வருஷத்தில் நடந்துச்சு இல்லைங்களா? நம்மளுக்கெல்லாம் ரீசெண்டாக தெரியும், நிறைய பேருக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. மேங்களூர்லேருந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி
மாதிரி அநேக மேங்களூர் டு பெங்களூர் நம்ம ஆம்புலன்ஸ்லேயே வந்துட்டு ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்மளுக்கு இப்போ நியூஸ் வெளியே வருது. ஆனால் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. ஸோ 90s ட்ரை பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த 19s எந்த வருஷமா இருக்கலாம் இல்லைங்களா. உங்களுக்கு 3 ஆப்ஷன் 1967, 1958, 1922. பிரதர் கொஞ்சம் கஷ்டமா கேட்குறீங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு அநேக பேர் சொல்லலாம் இல்லைங்களா. நிச்சயமாக நீங்க பார்த்துக்கொண்டே இருங்க. உங்களுக்கு 3 ஆப்ஷன் இன்னொரு வாட்டி கூட உங்களுக்காக நான் டெலிவிஷன்ல ஸ்கிரீன்ல வந்துட்டு அந்த ஆப்ஷன் உங்களுக்காக நம்ம கொஸ்டின் உங்களுக்காக போடுறோம் சரிங்களா. So option A 1967, option B 1958, option C 1958, option D 1922 இல்லைங்களா. ஸோ எப்போ இதை வந்துட்டு ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க சொல்லிட்டு அநேக காரியங்கள் நான் உங்களுக்காக சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ப்ராபப்ளி அந்த வாஷ்கன்ஸ்கி ஸோ அந்த பர்சன் வந்துட்டு he was suffering from நிமோனியான்ற ஒரு டிசீஸ்னால அவங்க சஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டவங்க 18 days அவங்க மறைத்து போனாங்க. ஸோ இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்போ நடந்துச்சு சொல்றதா கேள்வி. ஒரு ஜென்ரல் நாலேஜ் கேள்வி. நிறைய பேர் சொல்றாங்க பிரதர் நம்ம கிட்னி வேறவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்றாங்க, நம்மளுக்கு 2 கிட்னி இருக்கு இன்னொருத்தர் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹார்ட் கூட வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் எந்த வருஷத்துல நடந்துச்சுன்னு தான் கேள்வி. உங்களுக்கு 3 ஆப்ஷன், ஆப்ஷன் A, C, D என்ற ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் A 1967, ஆப்ஷன் C 1958, ஆப்ஷன் டி 1922. ஸோ நம்ம சார்ல்ஸ் தம்பி வந்துட்டு ரொம்ப அருமையாக கால் பண்ணாங்க, அருமையாக பேசினா. ஆப்ஷன் பி நான் சும்மா கெஸ் தானா பண்ணுறோம் தெரியலன்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஆப்ஷன் பி 1968 அந்த லிஸ்ட்ல வந்துட்டு இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ, சி, டி 3 ஆப்ஷன் தான் இருக்குது சரிங்களா. நம்ம காலர் லைன்ல வந்திருக்காங்க. ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட். சொல்லுங்க உங்க பேர் எங்கிட்ட இருந்து கால் பண்றீங்க? சோபனா சிஸ்டர் நீங்களே பேசுறீங்களா சிஸ்டர்? நீங்க கேள்வி பாத்தீங்களா? சோ என்னவா இருக்கலாம் ஆப்ஷன்? எந்த 1967ங்களா சிஸ்டர்? ஜெனரல் நாலேஜ்ல கொஞ்சம் சிஸ்டர் ரொம்ப இன்டெலெக்சுவல் நினைக்கிறேன். கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சிஸ்டர் நீங்க? Praise the Lord. So 1967 is the right answer again சரிங்களா. ஸோ அந்த வருஷத்துல தான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அருமையா கெஸ் பண்ணிட்டீங்க சிஸ்டர். 2 ஆப்ஷன் இருந்துச்சு, 2 ஆப்ஷன்ல சூப்பரா கெஸ் பண்ணிட்டீங்க சரிங்களா. சூப்பர். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருங்க சரிங்களா. அநேக கேள்விகள் உங்க மத்தியில ப்ளே பண்றோம் சரிங்களா. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ சிஸ்டர் அருமையாக சொல்லிட்டாங்க இல்லைங்களா. ஸோ 1967, ஸோ 1967. ஸோ இந்த வருஷத்துலேயே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி இல்லை ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ தட் டைப் ஆஃப் டாக்டர்ஸ் நம்ம கூட ஆண்டவர் வந்துட்டு நம்ம கூட கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய பேர் இப்போ தான் நம்ம வந்துட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். பின்ன அநேக நியூஸ் நான் சொன்ன மாதிரியே மேங்களூர் டு பெங்களூர் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அந்த மாதிரி பண்ணாங்க, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இல்லை நம்ம கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒரு வாட்டி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த 20s பார்க்குறோம். ஆனால் 19sலேயே வந்துட்டு 1967 ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ ஆர் டாக்டர்ஸ் வாஸ் ஸோ மச் எக்விப்ட். ஸோ அவ்வளோ எக்விப்ட் நம்ம டாக்டர்ஸ் இருந்தாங்க சரிங்களா. ஸோ நான் ஆன்சர் சொல்லிட்டாங்க, நம்ம வியூவர்ஸ் இன்னும் கால் பண்ணிட்டே இருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் 3வது கேள்வி உங்கள் டிவி ஸ்க்ரீனில் இதோ. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ கெலீலியோ வாஸ் அன் இட்டாலியன் ஆஸ்ட்ரானமர் இல்லைங்களா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கெலீலியோ என்ன வந்துட்டு இன்வென்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கெலீலியோ இஸ் அ ஃபேமஸ் பர்சன். நம்ம 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் ஸோ அந்த வயசுலேயே வந்துட்டு கெலீலியோ பற்றி படிச்சிருப்போம். ஸோ இவங்க கெலீலியோ என்ன டிஸ்கவர் பண்ணாரு? உங்களுக்கு ஆப்ஷன் ஏ டெலிஸ்கோப், ஆப்ஷன் பி 4 satellites of Jupiter, option C that the movement of pendulum
produces a regular time measurement. அந்த பெண்டுலம்னால டைம் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ். ஆல் ஆஃப் தி அபவ்னா கெலிலியோ அந்த மேல இருக்கிற 3 காரியங்களையும் வந்துட்டு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு ஸோ நிச்சயமாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெலிலியோ வந்துட்டு ஒரு ஃபேமஸ் அஸ்ட்ரானமர்னு சொல்லலாம், ஒரு இட்டாலியன் அஸ்ட்ரானமர் இல்லைங்களா. ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு தான் கேள்வி. அநேக பேர் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ கால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க இல்லைங்களா. ஸோ another chance உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. என்ன ஆன்சராக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைங்களா. ஸோ கெலிலியோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப ஃபேமஸான பர்சன். ஸோ நீங்கள் இந்த ஊட்டி அந்த சைட்லலாம் போனீங்கன்னா we have his own invented instrumentன்னு சொல்லலாம். ஒரு ஈஸியான ஒரு க்ளூ, நம்ம ஊட்டி இந்த மாதிரி சைடில் போனோம்னா we have his own instrument இல்லைங்களா. ஸோ அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நான் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் நம்ம வியூவர்ஸ் சொல்லிட்ட மேலே ஆன்சர் நான் சொல்லுறேன் சரிங்களா. இதுலேயே தெரிஞ்சிருக்கோம். ஸோ கலிலியோ வந்துட்டு என்ன டிஸ்கவர் பண்ணார், உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருந்துச்சு. ஆப்ஷன் ஏ வந்துட்டு கலிலியோ டெலிஸ்கோப் வந்துட்டு அவர் டெவலப் பண்ணாராம். இல்லை டிஸ்கவர் 4 சேட்டலைட்ஸ் அரவுண்ட் ஜூபிட்டர். ஜூபிட்டர் இஸ் அ பிளானட். அந்த பிளானட் சுற்றிலுமா 4 சேட்டலைட் இருந்துச்சு பண்ணாராம் இல்லைங்களா. அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு டைம், ரெகுலர் டைம் மெஷர்மெண்ட் வந்துட்டு அந்த பெண்டுலம் வந்துட்டு அவர் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணாராம். இல்லை பிரதர் இல்லை பிரதர் நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க, கெலிலியோ வந்துட்டு எல்லாமே டிஸ்கவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா. கால் இருக்காங்க. ஹலோ பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சார்ல்ஸ் குட்டியா? சூப்பர் பிரைஸ் லார்ட். क्वेश्चन பாத்தீங்களா நீங்க டிவில? பாத்தேன்டா. ஆமாங்களா. சோ என்னவா இருக்கலாம் ஆப்ஷன்? ஆன்சர் வந்து ஏ அண்ணா. ஏங்களா? ஏ என்ன ஆன்சர் இருந்துச்சுமா ஏல? டெவலப் பண்ண டெலிஸ்கோப் அண்ணா. வாவ், டெவலப் தி டெலிஸ்கோப். என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? பாத்தீங்களா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல கெலிலியோ பத்தி படிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஆனா ஆப்ஷன் ஏ டெவலப் தி டெலிஸ்கோப் இஸ் தி ரைட் ஆன்சர் சார்ல்ஸ் குட்டி சரிங்களா. சூப்பர் 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 ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆனா இது வந்து ஒரு 50% ஆன்சர்னு சொல்லலாம். இன்னும் 50% ஆன்சர் இருக்குது. நீங்க 50% தான் ஆன்சர் சொல்லிருக்கீங்க, இன்னும் 50% ஆன்சர் இருக்குது. இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க. இன்னொரு நீங்க ஒரு 50% ஆன்சர் தான் சொல்லிருக்கீங்க ஆப்ஷன் ஏன்னு. இங்க கலிலியோ வந்து இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. சோ என்னவா இருக்கலாம் ஆப்ஷன்? ஈஸி கெஸ். என்னமா? ஆமாங்களா. சோ சரி, வாய்ஸ் கேட்கல, நீங்க என்ன சொல்றீங்க? டெலிஸ்கோப் கரெக்டான விடை. சோ நெக்ஸ்ட் ஆன்சர் என்னவா இருக்கலாம்? நெக்ஸ்ட் ஆன்சர் என்னவா இருக்கலாம்? இன்னும் பாதி ஆன்சர் சொல்லிட்டீங்க, இன்னும் பாதி ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே, நீங்க நிகழ்ச்சி பார்த்து கொண்டே இருங்க, நான் கரெக்டான ஆன்சர் ப்ளே பண்றோம் சரிங்களா. சூப்பர்மா, தேங்க்யூ. சார்ல்ஸ் தம்பி வந்துட்டு விடாத வந்துட்டு ஆன்சர் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா. ஆப்ஷன் ஏ டெலிஸ்கோப் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நான் சார்ல்ஸ் தம்பிக்கு வந்துட்டு ஈஸியான ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், சார்ல்ஸ் தம்பி கண்டுபிடிக்கல. ஸோ இது ராங் ஆன்சர்னு சொல்ல முடியாது, ரைட் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கெலிலியோ நான் சொன்ன மாதிரி இஸ் அன் இட்டாலியன் அஸ்ட்ரானமர் இல்லைங்களா. ஸோ அவர் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சாருன்னா த கரெக்ட் ஆன்சர் வாஸ் all of the above. So நிச்சயமாகவே நம்ம சார்ல்ஸ் தம்பி சொன்னாரு நான் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சாருன்னா சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஊட்டியில நம்ம நிறைய பேர் ஊட்டியில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமஸ் பிளேஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா we have a telescope. டெலிஸ்கோப்ல நம்ம வியூ பண்ணுறதுக்கு நம்மளை விடுறாங்க சரிங்களா. ஸோ டெலிஸ்கோப். அப்புறம் அவர் வந்துட்டு 4 சேட்டலைட்ஸ் அரவுண்ட் ஜூபிட்டர், அது கூட அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஆப்ஷன் சி வந்துட்டு பெண்டுலம் produces a time interval இல்லைங்களா. பெண்டுலம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், பழைய காலத்து வாட்சஸ்ல பார்த்துருப்போம். ஹேங்கிங் அந்த சவுண்ட் பண்ணுவோம், டிக்டாக் டிக்டாக் அந்த மாதிரி சவுண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நிச்சயமாகவே பெண்டுலம் கூட வந்துட்டு கண்டுபிடிச்சவர் கெலிலியோ. நிச்சயமாகவே கெலிலியோ வாஸ் such a brilliant person, brilliant astronomer ன்னு சொல்லலாம். ஏன்னா he developed certain things and he discovered certain things. So அநேக காரியங்கள் அவர் வந்துட்டு டெவலப் பண்றாரு இந்த டெலிஸ்கோப். அதாவது டெவலப் பண்ணாரு புதுசா காரியங்களை வந்துட்டு கெலிலியோ டெலிஸ்கோப் மூலியமாக அநேக காரியங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு சரிங்களா. ஸோ ஆப்ஷன்
was option D, which is the fourth option. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சின்ன பிரேக் பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியில திரும்பி வரலாம். சரிங்களா? ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂಥ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಲೈಫ್ ಟಿವಿ ವೀಕ್ಷಕರು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂಥ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಇದನ್ನು ನಡೆಸುವಂತ ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದರ ಮುಖಾಂತರ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕರ್ನಾಟಕ ಆಮೇಲೆ ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳುವಂತೆ, ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಂತೆ ದೇವರು ಈ ಲೈಫ್ ಟಿವಿನನ್ನು ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಜವಾಗಿ ಇವತ್ತು ನಾನು ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡಲು ದೇವರ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬನ್ನಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ, ಹಾಡುಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದಂತ ದೇವರೇ, ಕೃಪಾ ಸತ್ಯ ಸಂಪೂರ್ಣನೇ, ಕೃಪವುಳ್ಳ ರಾಜ, ನಿನಗೆ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವು ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಂತ ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದಂತ ನಾವು ಈ ಸತ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದು ನಿನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ, ನಿನ್ನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾ, ನಿನ್ನ ಲಕ್ಷಣಗಳು ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡು ಆ ಲಕ್ಷಣಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತೋರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಉಪಯೋಗಿಸಪ್ಪ ದೇವ. ಇವತ್ತು ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನೂ ನೋಡುವಂತೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವಂತೆ ನೀನು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದೀಯಪ್ಪ. ಆ ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಎಲ್ಲರನ್ನೂ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇನಪ್ಪ. ನಿಜವಾಗಿ ಅವರು ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಈ ಮೀಡಿಯಾ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಪ್ಪ. ಅವ್ರನ್ನೂ ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪದಿಂದ ಆಶೀರ್ವದಿಸು. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಅವರಿಗೆ ಸಹಕರಿಸುವಂತ ಎಲ್ಲ ಟೀಮ್ ಮೆಂಬರ್ಸ್ ನನ್ನು, ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ ನನ್ನು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಪ್ಪ. ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ವ್ಯಾಪ್ತಿಗಾಗಿ ಈ ಚಾನಲ್ ಇನ್ನ ಅನೇಕ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಮಾಡುವಂತೆ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡು. ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಂತ ಯೇಸು ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವುಳ್ಳ ಶಕ್ತಿವುಳ್ಳ ನಾಮದಿಂದ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಕರ್ತನೆ, ಆಮೇನ್. ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯಕ್ಕೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತ ವಂದನೆಗಳು. ಈ ಲೈಫ್ ಟಿವಿಯನ್ನು ವೀಕ್ಷಿಸುವಂತ ಜನರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಮೀಡಿಯಾ ಮಿನಿಸ್ಟ್ರಿಗೋಸ್ಕರ, ಈ ಲೈಫ್ ಟಿವಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಈಗ ನಾವು ಮಾಡಲಾರದ ಕಾರ್ಯಗಳು ಈ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ದಾದಂತ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಹಾಯವನ್ನು, ನಮ್ದಾದಂತ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ನಾವು ಮಾಡೋಣ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇಲೆ வெல்கம் பேக் லைஃப் டிவி வியூவர்ஸ். ஒரு சின்ன ஆட் குட்டி பிரேக் ஒன்று பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ அநேக பேர் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம சார்ல்ஸ் தம்பி வந்துட்டு ரொம்ப உற்சாகமாக கால் பண்ணாங்க. பிரதர் நம்ம கரெக்டான ஆன்சர் சொல்லனாக்கா நான் கால் பண்ணிட்டே இருப்பேன் பிரதர். ஸோ அந்த மாதிரி வியூவர்ஸ் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ಸಂತೋಷமா இருக்கு. ಸೊ ಅನೇಕ ಪೇರ್ ಪಾತುಕೊಂಡಿರ್ಕೀங்க. ಸೊ ತುಂಬಾ ಜನ ನಮ್ಮ ಶೋ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದೀರಾ ಅಲ್ವಾ? ಸೊ ತುಂಬಾ ರೆಗ್ಯುಲರ್ ಕಾಲೇಜ್ ನೋಡ್ತಿದ್ದೀರಾ. ಬ್ರದರ್ ನಮ್ಗೆ ಆನ್ಸರ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬ್ರದರ್, ತಿರ್ಗಾ ಹೆಂಗ್ ಕಾಲ್ ಮಾಡೋದು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ. ಸೊ ಆ ಥರ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ ಅಲ್ವಾ? ಸೊ ನಮ್ಮ ಶೋ ಅಲ್ಲಿ ಯಾವ್ದು ರೈಟ್ ಆನ್ಸರ್ ಯಾವ್ದು ರಾಂಗ್ ಆನ್ಸರ್ ಇಲ್ಲ. ಸೊ ನೀವು ಬರೀ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ, ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದ್ರೆ ಆನ್ಸರ್ ನೀವು ಚೂಸ್ ಮಾಡ್ಬೋದು. ಬ್ರದರ್ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬ್ರದರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಆನ್ಸರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗೆಸ್ ಮಾಡ್ಬೋದು ಅಲ್ವಾ? ಸೊ ನಿಮಗೂ ಅದೊಂದು ಬಿಗ್ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್ ಆಗಿರುತ್ತೆ. ಸೊ ಮತ್ತು ನಮ್ಮ ಶೋ ನೋಡುವವರೆಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಬಿಗ್ ಇನ್ಫಾರ್ಮೇಶன் ಆಗಿರುತ್ತೆ ಅಂತ ನಾವು விசுவாசித்தேன் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா ஸோ தட் உங்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு பலனாக இருக்கும். அநேக பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் அவங்களுக்கும் ஒரு பெரிய பலனாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நம்ம முன்னேறணும். ஸோ அதே மாதிரி நம்ம வேர்ல்ட்லி திங்ஸ் நமக்கு சுற்றி நடக்கிற அநேக காரியங்கள் நம்ம நிச்சயமாகவே கற்றுக்கணும் இல்லைங்களா? ஸோ பிரேக் ஆகிட்ட பிறகு ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த கேள்வி உங்க டிவி ஸ்கிரீன்ல இப்போ இதோ. ஸோ கேள்வி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குதுங்க. சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க எந்த ஆப்ஷனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. கேள்வி வந்துட்டு உங்கள் டிவி ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கும் இல்லைங்களா? எக்ஸ்போஜர் டு சன்லைட் ஹெல்ப்ஸ் அ பர்சன் இம்ப்ரூவ் இஸ் ஹெல்த் இல்லைங்களா? நிச்சயமாகவே சூரியனுடைய வெளிச்சம் இல்லை சூரியன் வந்துட்டு சன் கொடுக்குற வந்துட்டு அந்த எக்ஸ்போஜர் இல்லைங்களா? சூரிய வெளிச்சம் நிச்சயமாகவே நம்மளுக்கு தேவை. ஸோ அது வந்துட்டு எந்த காரியத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல் காரியமாக இருக்குது? ஆப்ஷன் ஏ
the infrared light kills bacteria in the body. And the infrared light சன்ல இருந்து வருது இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாக்டீரியா வந்துட்டு சாவடிக்கும்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி, ரெசிஸ்டன்ட் பவர் இன்க்ரீசஸ். ஆப்ஷன் சி, the pigment cells in the skin get stimulated and produce a healthy tan இல்லைங்களா. ஆப்ஷன் டி வந்துட்டு the ultraviolet rays, the UV rays convert skin oil into vitamin D சரிங்களா. ஸோ எந்த ஆப்ஷனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கிடைக்கப்படும். நான் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு தெரிஞ்சமான ஒரு கேள்வின்னு சொல்லலாம், தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆன்சர்னு சொல்லலாம், ஒரு ஈஸி கெஸ்ன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு நிச்சயமாகவே நம்ம சூரிய வெளிச்சக்கிட்ட காட்டணும், காலையில் சூரிய வெளிச்சக்கிட்ட காட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கேள்வி. உங்களுக்கு 4 ஆப்ஷன். அது வந்துட்டு யூவி ரேஸ் வந்துட்டு அது வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு விட்டமின் டி கொடுக்கும், இல்லை ரெசிஸ்டன்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணும், இல்லை இன்ஃப்ரா லைட் நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா எல்லாம் வந்துட்டு கில் பண்ணோம்னு சொல்றாங்க. நம்ம காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உங்க பேர் சார்ல்ஸ் தம்பி. ஃபுல் போன்லயே இருக்கிறீங்க, போன் கையிலே வச்சிருக்கீங்க. ஆனா எந்த क्वेश्चन கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்றீங்களா? எந்த क्वेश्चन கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்றீங்க தானே? ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ தம்பி, கேக்குதுங்களா கால்? கேக்குதுண்ணா. சோ क्वेश्चन பாத்தீங்களா நம்ம நிகழ்ச்சியில? தம்பி क्वेश्चन பாத்தீங்களா ஷோல? நான் क्वेश्चन பார்த்தேன். சோ எந்த ஆன்சர் இருக்கலாம்? ஹலோ. சோ எந்த ஆப்ஷன் தம்பி? ஏவா, பியா, சியா, டிங்களா? டி அண்ணா. டி ஆப்ஷனுங்களா? டி 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 தானே லாஸ்ட் ஆப்ஷன்? அண்ணா லாஸ்ட் ஆப்ஷன் தானே? ஆப்ஷன் சி அண்ணா. ஆப்ஷன் சிங்களா? ஆமாண்ணா. Option C actually is a wrong answer சரிங்களா. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் இல்லை சார்ஸ் தம்பி. நீங்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா. கால் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மம்மி டாடி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா. ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம சார்ல்ஸ் தம்பி வந்துட்டு ஆனால் நீங்கள் எந்த கேள்வினா கொடுங்கன்னா நான் சும்மா கெஸ்ட்னா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருந்தார் இல்லைங்களா. ஆப்ஷன் சி நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்துட்டு எடுக்கப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ, பி, டி இந்த 3 ஆப்ஷன் உங்களுக்கு தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம சன் ரேஸ் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்போஜர் டு சன் ரேஸ் நான் சொன்ன சின்ன குழந்தைங்கள வந்துட்டு சில பேர் வந்துட்டு சூரியன் கிட்ட காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. வி கெட் சம் குட் என்ன சொல்றது, we get some good resources சொல்லலாம். ஸோ என்ன ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் விச் வி கெட் ஃப்ரம் த சன். இந்த சூரிய வெளிச்சத்தினால, இந்த சூரிய அந்த இருக்கிற அந்த கொடுக்குற ரேஸ்னால நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது என்ன ஆன்சராக இருக்கலாம்? ஸோ வாட் டஸ் சன் கிவ்ஸ் அஸ் இல்லைங்களா. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கெஸ் பண்ணாலே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ இது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புக்கு நிச்சயமாகவே தேவை. என்னத்துக்கு தேவைன்னு சொன்னாக்கா, ஒரு ஈஸியஸ்ட் க்ளூ. இந்த க்ளூ கொடுத்தீங்கன்னா நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஈஸியான ஒரு க்ளூ என்னன்னாக்கா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, இது வந்துட்டு இட் ஃபைட்ஸ் டிசீஸ் இன் அவர் பாடி. அநேக காரியங்கள், அநேகம் பலவீனம் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா, ஸோ திஸ் ரிசோர்ஸ் ஃபைட்ஸ் த டிசீஸ் இன் அ பாடி அண்ட் பூஸ்ட் வெயிட் லாஸ். அநேக பேருக்கு வந்துட்டு நான் வெயிட் வந்துட்டு லூஸ் பண்ணணும், நான் ஓவர் வெயிட்டாக இருக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஸோ திஸ் ரிசோர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். ஸோ அது என்ன ரிசோர்ஸாக இருக்கலாம்? ரொம்ப ஈஸியான ஒரு க்ளூ கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா. இட்ஸ் ஜஸ்ட் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் விச் வி கெட் ஃப்ரம் தி சன். சன்னாலே ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் இல்லைங்களா. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் வி கெட் சம் பெனிஃபிட். அது இட் ஆக்சுவலி ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹலோ, பிரைஸ் லார்ட் அண்ணா. பிரைஸ் லார்ட். சோபனா சிஸ்டருங்களா? ஆமாங்க அண்ணா. சொல்லுங்க சிஸ்டர், எந்த ஆப்ஷனா இருக்கலாம்? அண்ணா இன்னொரு டைம் ட்ரை பண்ணுங்க. சரி, क्वेश्चन
சன் அண்ணா ரெசிஸ்டன்ஸ் பவர் கூட கொடுக்கும் இல்லைங்களா? இல்ல நம்மளுக்கு உடம்புல ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா? ஓகேண்ணா. இல்லைண்ணா எனக்கு பேபி பிறந்தப்போ அந்த சன்லைட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மூலியமா சொன்னாங்க. So experience பண்ணிருக்கீங்க நீங்க? ஆமாங்க அண்ணா. Praise Lord. So option D is the right answer sister. சரிங்களா? Thank you. சூப்பர் சூப்பர். சோ உங்களுக்கு இதுக்கு மேல நான் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி. சரிங்களா? சூப்பர் சூப்பர். Thank you sister. Thank you so much for calling. Thank you. நம்ம ஷோம்னா சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் சொன்னாங்க பிரதர் பேபி இருக்கும்போது நான் வந்துட்டு சன்னு கிட்ட காட்டணும், விட்டமின் டி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸ் விட்டமின் டி வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ, ஸோ அதே மாதிரி விட்டமின் டி கூட வந்துட்டு நம்ம உடம்புக்கு நிச்சயமாகவே தேவை இல்லைங்களா? ஸோ இந்த விட்டமின் டி நான் சொன்ன மாதிரி இட் ஃபைட்ஸ் அகேன்ஸ்ட் வேரியஸ் டிசீசஸ். அப்புறம் நம்ம வெயிட் நிறைய இருக்கிறோம், வெயிட் லாஸ் பண்ணோம், நிச்சயமாகவே விட்டமின் டி உங்கள் உடம்புல இருந்துச்சுன்னா அந்த சூரியனுடைய வெளிச்சம் த எக்ஸ்போஜர் டுவர்ட்ஸ் தி சன்லைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து ஒரு பிரோஜனம் உள்ள ஒரு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ த ரைட் ஆன்சர் வாஸ் ஆப்ஷன் டி. என்ன சொல்றதுன்னா த யூவி ரேஸ் கன்வெர்ட் ஸ்கின் ஆயில் இன்டு விட்டமின் டி. நம்ம ஸ்கின் மேல இருக்கிற ஆயில் வந்துட்டு விட்டமின் டி வந்துட்டு நம்ம சூரியன்ல இருந்து வர அந்த யூவி ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணோம். ஆப்ஷன் டி வாஸ் த ரைட் ஆன்சர். ஷோபனா சிஸ்டர் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்ககிட்ட பேசுறதுக்கு. இப்போ அவங்க ஆன்சர் கூட வந்துட்டு சும்மா பிரதர் ஆன்சர் ஒண்டி சொல்லாதபடிக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ சூப்பரா பேசினாங்க. இப்போ ஒரு சின்ன ஆட் பார்த்துட்டு வந்துடலாம். ಟಿವಿ ನೇಯர்களுக்கு ಅನ್ಬಾನ ವೇಂಡುಗಳು. ಲೈವ್ ಟಿವಿಯ ಪ್ರಿಯ ವೀಕ್ಷಕರಿಗೆ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಕರೆಯೋಲೆ. ಲೈವ್ ಟಿವಿ ಅನೇಕ இடத்துக்கு செல்வதற்காக லைவ் டிவி அநேக பிரதேசಗಳಿಗೆ ತಲುಪಲು நம்ம அதோட சுவிசேஷங்கள் ಅನೇಕ இடத்துக்கு போறதுக்காகவும் சுவார்த்தை சந்தேಶ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಿಗೆ ತಲುಪಲಿಕ್ಕಾಗಿ நாங்க சின்ன சின்ன காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறோம், சிಕ್ಕ காரியங்களை ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இது வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு ಉದವಿ செய்யணும். ನೀವು ನಮಗೆ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. என்ன உதவி செய்யல, ಯಾವ ರೀತಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀರಾ? இப்போ வந்துட்டு நீங்க ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಸ್ ಯೂಸ್ பண்ணிட்டு இருக்கீங்க. ಈಗ ನೀವು ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಆಂಡ್ರಾಯ್ಡ್ இருக்கலாம், ಐಫೋನ್ இருக்கலாம், ಆಂಡ್ರಾಯ್ಡ್ ಇರಬಹುದು, ಐಫೋನ್ ಇರಬಹುದು, ಟ್ಯಾಬ್ இருக்கலாம், ಟ್ಯಾಬ್ ಇರಬಹುದು. எப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ಹೇಗೆ ನೀವು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದರೂ ಸಹ நீங்க எங்களுக்கு உதவி செய்யலாம், ನನಗೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ಹೇಗೆ ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಕವಲೆಪಡಾದೀங்க, நாங்க சொல்லி தரோம். யோசனை ಮಾಡಬೇಡಿ, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. ಲೈವ್ ಟಿವಿ என்ற யூடியூப் பேஜுக்கு போனோம். ಲೈವ್ ಟಿವಿ ಅನ್ನತಕ್ಕದಾದ ಯೂಟ್ಯೂಬ್ ಪೇಜ್ಗೆ ನೀವು ಹೋಗಿ ಅங்க ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ இருக்கும் வீடியோல. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ ಇದೆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ, அதை கிளிக் பண்ணுங்க. ಅದನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கூட கிளிக் ಮಾಡಿ இதை நீங்க பண்ணீங்கன்னா, இதை ನೀವು ಮಾಡಿದರೆ நாங்க போடுற புது புது வீடியோஸ் ஆகட்டும், ನಾವು ಹಾಕುವ ಹೊಸದ ವಿಡಿಯೋಗಳನ್ನು, ಸರ್ಮನ್ಗಳನ್ನು, ಲೈವ್ ಟಿವಿல நடத்துற பாஸ்டர்ஸ் ஓட ಸರ್ಮನ್ಸ್ ஆகட்டும், ಲೈವ್ ಟಿವಿ ನಡೀತಕ್ಕದಾದ பாஸ்டர் ಒಂದಿಗೆ ಬೋಧಕರು ನಡೀತಕ್ಕದಾದ ವಿಶೇಷ ಸಂದೇಶಗಳನ್ನು, ಇದೆಲ್ಲಾமே உங்களுக்கு ಇಮ್ಮಿಡಿಯೇಟ್ உங்க ಮೊಬೈಲ್ಗೆ வந்து சேரும். இதெல்லாம் ನಿಮಗೆ ಸುಲಭವಾಗಿ ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ಗೆ ಬಂದು ಸೇರ್ತದೆ. நீங்க எங்க இருந்தாலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், ನೀವು ಎಲ್ಲೇ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು, ಇಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟಲ್ இருக்கலாம், ஆஸ்பத்திரிகளில் ಇರಬಹುದು, ஆபீஸ்ல இருக்கலாம், ஆபீஸில் ಇರಬಹುದು. எங்க இருந்தாலும் இந்த வீடியோஸை நீங்க பார்க்கலாம். ಎಲ್ಲಿಂದಲೂ ಸಹ ನೀವು ಈ ವಿಡಿಯೋಗಳನ್ನು ನೋಡಬಹುದು. ಅದು மட்டும் இல்லாம ಅದಲ್ಲದೆ ಫೇಸ್ಬುಕ್ பேஜ் லைவ் டிவி என்ற பேஜுக்கு போனோம். லைவ் டிவி என்ற பேஜுக்கு ಹೋಗಿ அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. ಅದನ್ನ ஃபாலோ ಮಾಡಿ அதுல வர லைவ் வீடியோஸ் லைக் ஹலோ விஷஸ் ஆகட்டும், சுட்டீஸ் டைம் ஆகட்டும், ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ஆகட்டும், ಅಲ್ಲಿ ಬರತಕ್ಕದಾದ ಲೈವ್ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು, ಚುಟ್ಟೀಸು, ಹಲೋ ವಿಶಸ್ ಇರಬಹುದು, ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ஆகட்டும், ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ಇರಬಹುದು. ಇದೆಲ್ಲಾமே உங்களுக்கு ಇನ್ಸ್ಟೆಂಟಾ வந்து ಸೇரும். ಇದೆಲ್ಲ ಬಂದು ನಿಮಗೆ ಇನ್ಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. ಇದನ್ನ நீங்க பார்க்கலாம், ಇದನ್ನ ನೋಡಬಹುದು, ಲೈಕ್ கொடுக்கலாம், ಲೈಕ್ ಮಾಡಬಹುದು, ஷேர் பண்ணலாம், ஷேர் கூட ಮಾಡಬಹುದು. இது ஷேர் பண்ண உடனே, இது ஷேர் ಮಾಡಿದ ತಕ್ಷಣ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு 1000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், ನಿಮಗೆ ಒಂದು 1000 ಜನ ಸ್ನೇಹಿತರಿದ್ದಲ್ಲಿ எல்லாருக்குமே போய் ரீச் ஆயிடும். அது ಎಲ್ಲರಿಗೂ ತಲುಪುತ್ತದೆ. ಇದರ ಮೂಲಕ ಸುವಿಶೇಷ வந்து ரொம்ப ಫಾಸ್ಟಾ ಮೂವ್ ಆகும். ಇದರ ಮೂಲಕ ಸುವಾರ್ತೆಯು ಬಹಳ ವೇಗವಾಗಿ ತಲುಪುತ್ತದೆ. இது ரொம்ப ஈஸியான ஐடியா இல்ல, இது ಬಹಳ ಸುಲಭವಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ಓಕೆ, ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಪೇಜ್ಗೆ போங்க. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಪೇಜ್ಗೆ ಹೋಗಿ ಲೈವ್ ಟಿವಿ ಪೇಜ್ಗೆ போயிட்டு ಲೈವ್ ಟಿವಿ ಪೇಜ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅದರಲ್ಲೂ ಫಾಲೋ பண்ணுங்க. ಅದರಲ್ಲೂ ನೀವು ಫಾಲೋ ಮಾಡಿ
ಇದು 3 ಕಾರ್ಯಗಳು ನೀವು ಎங்களுக்கு செய்யணும். ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ನಮಗೆ ಮಾಡಬೇಕು. நாங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயோ எல்லா ಈ ಒಂದು ವೇದಿಕೆಯಲ್ಲಿ நிறைய இடத்துக்கு ஜனங்களுக்கு போய் எப்படியெல்லாம் சேரணுமோ அந்த மாதிரி நம்ம சுவிசேஷத்தை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். எல்லா ಕಡೆಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ವೇಗವಾಗಿ ಈ ಒಂದು ವಾಹಿನಿ ಮೂಲಕ ತಲುಪಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம தெய்வத்தின் ராஜ்யத்தை கட்டணும்னா தேவர ராஜ்யವನ್ನು கட்டலிಕ್ಕೆ நம்ம எல்லாருமே ஒன்னா சேரணும். நாவெல்லரும் ஒன்றாகಬೇಕು. இதோட பலனை வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா கண்டிப்பா வந்து சேரும். ಇದರ ಒಂದು ಫಲ ಬಂದು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಬಂದು ತಲುಪುತ್ತದೆ. இந்த ಈ ಆಶೀರ್ವಾದವು உலகத்தில் மட்டும் இல்லாம லோகದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ பரலோகದಲ್ಲಿಯೂ ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆசீர்வாதம் ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. சரி நேர்களே, சரி விசுவாசிகளே, யூடியூப் பேஜுக்கு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் பேஜுக்கு ಹೋಗಿ சப்ஸ்கிரைப் ಮಾಡಿ, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் ಮಾಡಿ ஆல் என்ற ஆப்ஷனுக்கு போய் ஆல் ಅನ್ನುವ ஆப்ஷனுக்கு ಹೋಗಿ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் ಮಾಡಿ. ஸோ நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு நான் ನಿಮಗೆ ಹೇಳುವ எல்லா ವಿಡಿಯೋಗಳು ಬಂದು ಸೇರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. ஃபேஸ்புக் பேஜுக்கு ಹೋಗಿ லைக் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் ಕೊಡಿ, ஃபாலோ ಮಾಡಿ, ஷேர் ಮಾಡಿ. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ಹೋಗಿ ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ ಮಾಡಿ. சரி, இந்த வேலையை நீங்க செய்வீங்கன்றத நாங்க நம்புறோம். ಈ ಕೆಲಸವನ್ನ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ಇದು எங்களுக்கு நீங்க செய்யற ஒரு உதவியா இருக்கும். ಇದು ನೀವು ನನಗೆ ಮಾಡುವ ದೊಡ್ಡ ಸಹಾಯವಾಗಿದೆ. ಉங்க ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳಿಗೂ சொல்லுங்க இத பற்றி. ಇದರ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಹೇಳಿ. ಎಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಸ್ வாங்கி ಎಲ್ಲರ ಸ್ನೇಹಿತರ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ತೆಗೆದುಕೊಂಡು வாங்கிட்டு நீங்களே வந்துட்டு யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ನೀವೇ ಯೂಟ್ಯೂಬ್ಗೆ சப்ஸ்கிரைப் ಮಾಡಿ, ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணவே பேஜ்ನ ಸಹ ஃபாலோ ಮಾಡಿ. இதை நீங்க பண்ணீங்கன்னா, இதை நீங்க ಮಾಡಿದ್ರೆ கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல எந்த கஷ்டம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಷ್ಟವಿದ್ದಲ್ಲಿ அந்த சர்மன்ஸ் ஆகட்டும் இல்ல பாடல் ஆகட்டும் ஏதோ ஒரு மூலியமா கர்த்தர் அவங்க கிட்ட பேசுவாங்க. ಒಂದು ಸರ್ಮನ್ ಮೂಲಕವಾಗಲಿ, ಒಂದು ಹಾಡಿನ ಮೂಲಕವಾಗಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರವರನ್ನ ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. ஸோ ಅದರಿಂದ நீங்க அவங்களுக்கும் வந்துட்டு கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்ற மாதிரி ஆயிடும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಸಹ ಅವರಿಗೆ ಒಂದು ಸುವಾರ್ತೆನ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಆಗುತ್ತದೆ. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ಬಹಳ ಈಸಿ ಆಗಿದೆ ಅಲ್ವಾ? ಸರಿ ನೇಗ್ಲೆ, ನೀங்க ಇದು பண்ணுவீங்கன்றத ನಾನು ನಂಬರ. ಸರಿ ವೀಕ್ಷಕರೇ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಇದನ್ನ ಮಾಡ್ತೀರಂತ ನಾನು ನಂಬ್ತಾ ಇದ್ದೀನಿ. சரி, தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல். வெல்கம் பேக் லைவ் டிவி வியூவர்ஸ். சின்ன ஆட் பார்த்துட்டு வந்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைங்களா, ஸோ நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ நிறைய பேர் மிஸ் கால்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ ஒரு சின்ன அறிவிப்பு என்ன சொல்லலாம்னாக்கா, நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அட்லீஸ்ட் நம்ம நிகழ்ச்சி ஏதாச்சும் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆட் ப்ளே பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டட் ஆட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் ஆட் டிவியில் ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் கால் நம்ம நிச்சயமாக அட்டன் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு அது ஒரு சின்ன டிப் மாதிரி கொடுக்கலாம். நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஸோ நிறைய பேருக்கு பிஸின்னு வந்துட்டே இருக்கும். பிரதர் நம்ம கால் பண்ணிகிட்டே இருந்தோம் பிரதர், ஹலோ விஷயத்தில் கூட நிறைய பேர் சொல்கிறீங்க, பிரதர் நம்ம கால் பண்ணிகிட்டே இருக்கோம் பிரதர், லைன் கனெக்டே ஆகிறது இல்லை பிரதர், பிஸின்னு வருதுன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ ஒரு சின்ன டிப் என்னன்னாக்கா, ஒரு பாட்டோ இல்லை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டோ நம்ம நிகழ்ச்சியில் போடும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு லைன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் வந்திருக்கிறோம் சொல்லலாம். ஒரு லாஸ்ட் கேள்வி சரிங்களா? ஒரு லாஸ்ட் கேள்வி உங்கள் டிவியில் இப்போ பார்த்து. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இன் 18th சென்ச்சுரின்னு சொல்லலாம். 18th சென்ச்சுரி, அந்த சென்ச்சுரியில் வந்துட்டு it was first China war which was fought between இல்லைங்களா? ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க ஃபேமஸ் ஃபார் அந்த BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அவங்களுக்கு இல்லை HCPSன்னு சொல்லலாம். இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லைங்களா? The first China war was fought between. So the China war, முதலாவது China war யார் கூட வந்துட்டு ஃபைட் ஆச்சு? ஃபைட் வந்துட்டு யார் மத்தியத்தில் வந்துட்டு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் A China and Britain, ஆப்ஷன் B China and France, ஆப்ஷன் C China and Egypt, ஆப்ஷன் D China and Greek. ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் இல்லைங்களா? சொன்னேன் ஹிஸ்ட்ரி பிரதர், இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் சைனா வார், த ஃபர்ஸ்ட் சைனா வார், சைனாக்கு வந்துட்டு வார் முதலாவது எந்த கண்ட்ரி கூட எந்த ஸ்டேட் கூட நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி. எனக்கு 4 ஆப்ஷன்ஸ். சைனா வந்துட்டு அநேக கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு வார் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் A பிரிட்டன், ஆப்ஷன் B China and France, option C China and Egypt,
ஆப்ஷன் டி சைனா அண்ட் கிரீக் இல்லைங்களா. ஸோ எந்த கண்ட்ரி கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைனா வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி நம்ம காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், சொல்லுங்க உங்க பேர் எங்கிட்ட இருந்து கால் பண்றீங்க? நான் அகஸ்டின் பிரதர், நான் இரானகல்ல இருந்து கால் பண்றேன். பிரைஸ் லார்ட் அகஸ்டின் பிரதர். பிரதர் உங்க கால் நான் முன்னாடி வெயிட் பண்ணிருந்தேன், நீங்க இப்ப கால் பண்ணீங்க லாஸ்ட் செஷன்ல. இல்ல பிரதர், அப்பங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் பிரதர். பிரைஸ் லார்ட். சரி பிரதர், இது பாத்தீங்களா, கேள்வி பாத்தீங்களா நம்ம ஷோல? பிரதர் பார்த்தேன் பிரதர். சோ சைனா வார் முதலாவது எந்த கண்ட்ரி கூட பிரதர் ஆச்சு? ஃபர்ஸ்ட் சைனா வார் கெஸ்ட்ல சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க, நோ ப்ராப்ளம், சொல்லுங்க ட்ரை பண்ணி. சென்னை. புரியலங்க. ஆப்ஷன் ஏங்களா? ஆப்ஷன் ஏ. யா பிரதர். வாவ், பிரைஸ் லார்ட். ஆப்ஷன் ஏ சைனா அண்ட் பிரிட்டன். கரெக்ட்டுங்களா? ஆமா பிரதர், கரெக்ட் பிரதர். பிரதர் எப்படி சொல்றீங்க ஆன்சர்? ரைட்டா ராங்கான்னு சொல்றேன், எப்படி சொல்றீங்க ஆன்சர்? சும்மா கெஸ்ஸுங்களா இல்ல படிச்சீங்களா? பிரதர் ஆமாங்களா? சூப்பர் சூப்பர். சோ ஆப்ஷன் ஏ சைனா அண்ட் பிரிட்டன் இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ பிரதர். சூப்பரா சொல்லிட்டீங்க. கெஸ் பண்ணாலும் பிரதர் எப்படி பிரதர் நீங்க மாத்திரம் கெஸ் பண்ணா கரெக்டான விடை சொல்லிடுறீங்க. Praise the Lord. Thank you so much brother. Thank you brother, thank you. At least நம்ம லாஸ்ட் செஷன்ல கடைசில நீங்க கால் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. Thank you brother. எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க, லைவ் டிவில இருக்கறவங்க எல்லாரும் உங்களுக்கு கேக்குற ஸ்பெஷலா எல்லாரும் விஷ் பண்ணுங்க. Thank you brother. குட் ஈவினிங் சொல்லிருங்க. கண்டிப்பா லைவ் டிவி ஆங்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். பின்ன நம்ம பாட்டு போடுறவர் அவரு கூட உங்க சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே brother. Thank you. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம லாஸ்ட் காலர் இல்லைங்களா, நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து லாஸ்ட் கடைசியான ஒரு கேள்வின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சைனா வார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சைனா வந்துட்டு அநேக கண்ட்ரீஸ் கூட வந்துட்டு வார் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ கூட தெரியும் சைனா அண்ட் யூஎஸ்ஏ தேர் இஸ் வார்ன்னு சொல்ல முடியாது, தேர் இஸ் லிட்டில் இன்டராக்ஷன் இல்லைங்களா. அந்த ஜெல்லிங் டைப் வந்துட்டு இல்லை, தெர் இஸ் கட் ஆஃப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ இதே மாதிரி சைனா வந்துட்டு அநேகம் கண்ட்ரீஸ் கூட வார் வந்துட்டு நடத்தப்பட்டிருந்துச்சு. ஸோ அது ஃபர்ஸ்ட் வார் சைனா கூட எந்த கண்ட்ரி வந்துட்டு வார் பண்ண வந்துச்சுன்னா சைனா அண்ட் பிரிட்டன். நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு 1836 வந்துட்டு இந்த வார் நடந்துச்சு பிட்வீன் சைனா அண்ட் பிரிட்டன். ஸோ தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் எவர் வார் சைனா வந்துட்டு இது பண்ணியிருந்தது. ஸோ யாராச்சும் நெக்ஸ்ட் டைம் எங்காச்சும் கேட்டோம்லாம், இல்லை நம்ம நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கொண்டு இருந்தீங்களா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கொண்டு இருந்தீங்களா, இட் மைட் பி வேலிட் குவிஸ் கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் மாத்திரம் நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்காதபடிக்கு அநேக கண்ட்ரிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் அ பிக் நாலேஜ் ஃபார் அஸ் இல்லைங்களா. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவாங்க, இட்ஸ் அ ப்ராவர்ப் இல்லைங்களா. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ நிச்சயமாகவே நம்ம எந்த விதத்தில் நம்ம எங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும் இல்லைங்களா. எடுத்துகிட்டு நம்ம பிரெயின் இல்லை நம்ம மைண்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். ஸோ நிகழ்ச்சி கடைசியில் வந்துட்டோம் 6 மணிலேருந்து 7 மணி மட்டும் அநேக பேர் நம்ம கூட பேசிக்கொண்டிருந்தீங்க, அநேக பேர் நம்ம கூடவே இருந்தீங்க, அநேக பேர் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆக இருந்தீங்க இல்லைங்களா. ஸோ நம்ம கால் பண்ணுறது வேண்டாம், என்ன ஆன்சர் சொல்கிறாங்களோ அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த நிகழ்ச்சி அந்த ஆன்சர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம கிராப் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு நிச்சயமாகவே என்ன சொல்கிறேன்னாக்கா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் இல்லைங்களா. தாய் தகப்பன் கைவிட்டாலும் கைவிடாத தெய்வன் நம் இயேசு கிறிஸ்து ஒருவரே இல்லைங்களா. ஸோ எந்த விதமான சூழ்நிலை சென்று கொண்டிருந்தாலும், எந்த விதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆகிக்கொண்டிருந்தாலும், ஒரு பிரதர் எனக்கு இந்த இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது பிரதர், நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமே சிலுவையில் மரித்த தெய்வனாகவே இருக்கிறார் இல்லைங்களா. நம்ம நிகழ்ச்சியில் கடைசியாக வந்திருக்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு லைவ் டிவிக்கு பிரதர் நம்ம லைவ் டிவிக்கு ஆஃபரிங் கொடுக்கணும், அநேக ஷோஸ் போடுறீங்க, அருமையாக இருக்குது. ஸோ லைவ் டிவி வந்துட்டு ஒரு பிளஸ்ட் சேனலாக இருக்குது, ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக இருக்குது, ஆசீர்வாதமான சேனலாக இருக்கிறது பிரதர்ன்னு சொல்லி பிரதர் நம்ம ஆஃபரிங் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு கீழே தெரியுற கூகுள் பே நம்பர், எந்த விதமான யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணிட்டு ஆசீர்வதிக்கலாம், லைஃப் டிவி கொடுத்து தாங்கலாம். நிச்சயமாக உங்க மூலியமாக இன்டைரக்ட்லி அநேக பேர் ரட்சிக்கப்படுவாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ நம்ம செல்ல முடியாத சூழ்நிலை, நம்ம செல்ல முடியாத இடத்துல பகுதியில் லைஃப் டிவி சென்று அட்லீஸ்ட் அவங்க சேனல் ஸ்விட்ச் பண்ணும்போது, சேனல் சேஞ்ச் பண்ணும்போது லைஃப் டிவி அவங்களுக்கு ப்ளே ஆச்சுன்னா நிச்சயமாகவே பார்த்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாறுவாங்க. ஸோ நிச்சயமாகவே நம்ம கூட வந்துட்டு லைஃப் டிவிக்கு ஒரு தூணாக இருக்கணும்னு நினச்சினா நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ பைபிளில் கூட சொல்லுது, கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் அண்ட் யூ, கொடுங்கள்
அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லைங்களா? ஸோ நிச்சயமாக கொடுத்து தாங்க, ஆண்டவர் பெரிய அற்புதமான காரியம் செய்வார். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது ஹலோ விஷஸா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஷோவாக இருக்கலாம். ஸோ எந்த விதமான நிகழ்ச்சி இருந்தாலும் நீங்கள் லைவ் டிவி பார்த்து கொண்டே இருங்க. அநேக பேருக்கு லைவ் டிவி சொல்லுங்க. ஸோ நம்ம லைவ் டிவி வந்துட்டு யூடியூப்ல லைவா ப்ளே ஆகி கொண்டிருக்கோம், இல்லை ஃபேஸ்புக்கில் லைவா ப்ளே ஆகி கொண்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சிஸ்டர் ஷீபா ஆட் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷீபா சிஸ்டர் சொல்கிற மாதிரியும் நீங்கள் வந்துட்டு யூடியூப் பேஜ் வந்துட்டு லைக் பண்ணுங்க, நம்ம பேஜ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்கள் பிரதர் டிவியில் வரல பிரதர்னு சொல்லாதீங்க, because we have different other mediums இல்லைங்களா? நம்ம இன்டர்நெட்ல கூட வந்துட்டு www.watchlivetv.net போய் பார்த்தீங்கன்னா கூட நம்ம லைவ் டிவி வந்துட்டு லைவ் ஆகவே ப்ளே ஆகி கொண்டிருக்கும். ஸோ we have different mediums. ஆண்டவரை துதிக்கும் லைவ் டிவி பார்க்க டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. நீங்கள் பார்க்கறது இல்லாமல் புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு லைவ் டிவி பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய அற்புதமான காரியம் செய்வான்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நீங்களும் விசுவாசிங்க. ஸோ அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அன்று விடைபெறுவது ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சச்சின். தேங்க்யூ ஆல்.